வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்பேன். பவராவி எனக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. பவராவி நமக்குள்ளே பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி நமக்குள்ளே அகற்றிடுவோம் கசப்புகளை. அன்பினாவி நமக்குள்ளே அகற்றிடுவோம் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் நம்மில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால முறியடிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து ஜெபிக்கும் பாக்கியத்துக்காய் தேவாதி தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் துதியும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறி இந்நிகழ்ச்சிக்காய் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமையால் சாதித்த அநேகருடைய வாழ்வு நமக்கு வேதத்தில் காணப்படுகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கிற போது தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கிற 3 புருஷர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கே ராஜா இந்த 3 புருஷர்களுக்கும் ஒரு கட்டளை இடுகிறான். ராஜா நிறுத்தின பொற்சிலையை தவிர வேறொரு தெய்வத்தையும் நாட்டிலே ஒருவரும் 30 நாளளவும் ஆராதிக்கக்கூடாது, வணங்கக்கூடாது, ஜெபம் செய்யக்கூடாது என்பதற்கான கட்டளையை அவன் வைத்திருந்தான். ஆனால் இந்த 3 புருஷருமோ தினந்தோறும் ராஜா இடுகின்ற கட்டளையை மீறி அவர்கள் தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். இந்த காரியத்தில் ராஜா மிகவும் கோபப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். ஆகையினால நான் அதை ஒரு கதையை போல உங்களுக்கு சொல்லி கடந்து போக வாஞ்சிக்கிறேன். ஆகிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறவைகளை நாம் கற்றுக்கொள்ளுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 புருஷரும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமல் அப்படியே உறுதியாய் நின்றார்கள். ராஜா மிகுந்த கோபமுடையவனாய் அவர்களை பார்த்து கேட்கிறான், நீங்கள் ஏன் பணிந்து கொள்ளவில்லை? வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ராஜாவின் கோபத்திற்கு அவர்கள் பயப்படாதிருந்தார்கள். தேவனுக்கு பயப்படுகிறதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாய் வைத்திருந்தார்கள். தேவன் மேலே, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்குவதில்லை. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 பேர் மேலும் ராஜா மிகவும் கோபப்பட்டான். அக்கினி கூண்டை ஆயத்தப்படுத்தினான். அதற்குள்ளே இவர்களை போடுவதற்காக எத்தனிக்கிறான். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். மறுபடியும் மேள வாத்தியங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் விழுந்து வணங்கினால் உங்களை நான் விடுவித்து விடுவேன் என்று அவர்கள் வணங்கவில்லை. ராஜா இன்னும் கோபமானான். அக்கினியை இன்னும் 7 மடங்கு அதிகமாக்குங்கள் என்று சொன்னான். ஆனால் அவன் அக்கினியை 7 மடங்கு அதிகமாக்கின போதும் இந்த 3 புருஷருடைய விசுவாசம் அதை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. ஹல்லேலூயா. ரகபத் நீமா கலரோ தகா ஷத்னே கரபா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அளவு உங்களுக்குள்ளே எவ்வளவு உறுதியாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாய் தேவன் உங்களுக்காக காரியங்களை செய்ய வல்லவர். அவருடைய வல்லமையை பாருங்கள். இவர்களை கட்டினார்கள், அக்கினிக்குள்ளே போட்டார்கள். கட்டப்பட்டவர்களாய் தூக்கி கொண்டு போட்டவர்கள் அந்த இடத்துல சனப்பொழுதில் மடிந்து போனார்கள்.
ஆனால் அக்கினிக்குள் போடப்பட்டவர்களோ அங்கே சுதந்திரமாய் உலாவி வருகிறார்கள். கட்டுகள் எரிந்தது, ஆனால் அவர்களில் ஒருவனுக்கும் ஒரு சேதமும் வரவில்லை, ஒரு முடி கூட கருகவில்லை. பாருங்கள், எத்தனை பெரிய வல்லமை நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த தீயினுடைய வேகத்தை, தீயினுடைய நெருப்பினுடைய அகங்காரத்தை அவர்கள் அழித்து போட்டார்கள். காரணம் தேவனுடைய வல்லமை. அங்கே 3 பேரை போட்டார்கள், 4 பேர் உலாவி வருகிறார்கள். தேவனும் அவர்களோடு கூட அங்கே உலாவினதை கண்கள் கண்டது. ராஜா அதிசயப்பட்டான், ராஜா அதிர்ந்து போனான். தண்டிக்க நினைத்தவன் தாழ விழுந்து பணிந்து கொண்டு, இவர்களுடைய தேவனே பூமி எங்கும் தேவன் என்று சொல்லி அறிக்கையிட்டான். ஹல்லேலூயா! தேவனுடைய வல்லமை உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்து அதிகமாகும், பெருகும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனையே உங்களோடு கூட இறங்கி வரப்பண்ணி உங்களுக்காக உங்களோடு உலாவுவதற்கு அது செய்துவிடும், என்னோடு உலாவுவதற்கு அது செய்துவிடும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, கால வேளையில் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தேவன் கொண்டு வரும்படியாய் விரும்புகிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஹல்லேலூயா! விசுவாசத்தை அசைக்க எந்த ஒரு வல்லமைக்கும் இடங்கொடாதிருப்போம். கர்த்தர் நம்மை பெரிய வல்லமை உள்ளவர்களாக நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உம்முடைய நாமத்தின் மேலே வைத்திருந்த விசுவாசத்தினால ராஜாவின் கோபத்துக்கும் விக்கிரகத்துக்கும் அவர்கள் அடிபணியாதிருந்த போது அக்கினியின் வல்லமைகளை எல்லாம் அவித்து போட்டு அக்கிரமக்காரர்களுடைய நீதிக்கு அவர்களை ஒப்புக்கொடாதபடி உம்முடைய பிள்ளைகளுடைய நீதி விசுவாசம் என்பதில் அவர்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீர் அவர்களோடு கூட இறங்கி வந்து அக்கினி நடுவில் உலாவி நீரே. இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்கும் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை அப்படிப்பட்ட நெருப்பை போல பற்றி எரிகிற சூழ்நிலையில், நெருப்பை போல ஆண்டவரே அகோரமான வாழ்க்கை முறையில் கட்டப்பட்டிருந்தால் கர்த்தர் அவர்களோடு இறங்கி வருவீராக, அவர்களை விடுவிப்பீராக, அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக, அக்னி போன்ற சூழ்நிலையிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவீராக. உம்மை மற்றவர்கள் காண்பதற்கு உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் சாட்சியாய் நிற்க எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எங்களுடைய கட்டுகளை அறுத்து, எங்களுடைய நுகங்களை முறித்து, எங்களுடைய ஆண்டவரே தீமையான செயல்களுக்கு எங்களை ஒப்புக்கொடாதபடி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. நிச்சயமாக தேவன் உங்களை அக்கினியின் வல்லமைகளை எல்லாம் அவிக்கத்தக்கதாக தேவ வல்லமையினால் உங்களை நிரப்பி பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. விசுவாசியுங்கள், ஜெயத்தை பெறுங்கள். God bless you. ஆமென்.